அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அஞ்சனை பெற்ற மைந்தன் ஆஞ்சநேயன். வாயுவின் புத்திரன் வாயுகுமாரன் ஹனுமான். அனைத்து ராசிகளுக்கும் தலைவராய் உலகத்தில் நன்மைகளை அத்தனையும் கொடுத்து தீமைகளையெல்லாம் போக்குபவராக ஆஞ்சநேயர் விளங்குகிறார். தற்போது நாம் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கும் புன்னைநல்லூர் கோதண்டராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். ஓரொரு சன்னதியாக சேவிக்க துவங்குகிறோம். முதலில் ஜெயவீர ஆஞ்சநேயர் எப்போதும் நமக்கு வெற்றியே கொடுப்பதற்காக எழுந்துள்ளிருக்கிறார். இந்த சுவாமிக்கு ஒரு தனிச்சிறப்பு. பெரிய திருவுருவம், தெற்கு நோக்கி திருமுக மண்டலம், லங்கையை நோக்கி அபயம் என்று திருக்கரத்தை காட்டிக் கொண்டுள்ளார். பக்தர்களை பயப்பட வேண்டாம்னு கூறுவார் ஆஞ்சநேயர். இங்கே லங்கையை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, என்ன காரணம்? இவர்தான் இலங்கையே எரித்தார். ராவணன் இவர் வாலில் நெருப்பை வைக்க அதை கொண்டு லங்கையே எரித்தார். அது அன்று தீயவர்களை முடித்தார். ஆக எவ்விடத்தில் தீயவர்கள் இருந்தாலும் அவர்களை ஆஞ்சநேயர் அழிப்பார், அது உறுதி. எங்கு நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களை அஞ்சேல், பயப்பட வேண்டாம் என்று உறுதியளிப்பார். நாம் என்றோ தீயவர்கள் இருந்தார்கள் என்று இராக்கதர்களை ஒழித்தோம். ஆனால் அன்றே எத்தனை நல்லவர்கள் லங்கையில் உண்டு. இன்றும் எத்தனையோ பேர் ஆஞ்சநேயரை வணங்குபவர்கள் உண்டு. அவர்கள் அனைவருக்கும் அபயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருடைய இடது திருக்கையில் தாமரை மலரை பற்றி இருக்கிறார். வலது திருக்கையாலே அபயம் கொடுக்கிறார். சீதாதேவியை தரிசித்து அவள் கொடுத்த சூடாமணியை பெற்றுக்கொண்டார். மலரை அவளே பரிசாக கொடுத்தாள். அதை தன்னுடைய இடது கையில் அணிந்து கொண்டு அழகு பார்த்தார். சீதையான தாய்க்கோ ஒரு குழந்தைக்கு ஆபரணம் பூட்டினால் அதன் அழகைக் கண்டு எப்படி தாயார் ஆனந்தப்படுவளோ அதை போல் சீதையும் ஆனந்தம் கொண்டாள். அதே திருக்கோலத்தோடுதான் இங்கே வீரராய் ஜெயத்தை கொடுப்பவராய் ஆஞ்சநேயர் எழுந்தொளியுள்ளார். இரண்டு திருவடிகளும் ஓர் புறம் திரும்பி எழுந்தொளியிருக்கிறார். முகத்தால் நம் அனைவரையும் பார்த்து திருக்கண்களாலே அருளி வாய் திறந்து வா, ராமனை சேவி என்று கூறும் முகமாக எழுந்தருளி உள்ளார். இவருடைய மண்டபத்தில் மேற்கூரையில் கருங்கல் கட்டடத்தில் 12 ராசிகளும் வடிக்கப்பட்டுள்ளன. இந்த ராசிகளுக்கெல்லாம் அதிபதி. நாம் ஓரொரு நாளும் ஜாதகம் பார்க்க முற்படுகிறோம். அது என்ன செய்யுமோ, எந்த ராசிக்கு அதிபதி நம்மை என்ன துன்புறுத்துவானோ அவனுக்கு பிரீத்தி பண்ணினால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் இங்கு அப்படி அல்ல. நாம் தஞ்சாவூருக்கு அருகே புன்னநல்லூருக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமியை சேவித்தோமானால் அவர் பிரீத்தி அடைகிறார். அவர் பிரீத்தி அடைந்து விட்டால் 12 ராசிக்காரர்களும் பிரீத்தி அடைகிறார்கள். அவர்களுக்கு தனித்தனியே நாம் பயப்பட வேண்டியதும் இல்லை, வேறொரு பரிகாரம் செய்ய வேண்டியதும் இல்லை. ஆஞ்சநேயரை தொழுதாலே போதும். அதுதான் இந்த திருக்கோயிலின் சிறப்பு. இவர் தனிக்கோயில் ஆஞ்சநேயர். இவர் தவிர உள்ளே கர்ப்பகிரகத்தில் ராமனோடு சேர்ந்த ஆஞ்சநேயரும் எழுந்துருளியுள்ளார். அவரை பிற்பாடு தரிசிப்போம். இப்போதைக்கு வீர ஆஞ்சநேயர், ஜெயவீர ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம். ஆச்சரியமான தனி சந்நிதி, பழமையான சந்நிதிங்கிறதுக்கு இலக்கணமாக கருங்கல் கட்டடம், சிங்கம், யானை, யாழி ஆகிய அனைத்தும் பொதிந்திருக்கிற தூண்கள். எப்படி திருவரங்கத்தில் சேஷராயன் மண்டபத்தில் சிங்கமும் யாழியும் இருக்குமோ அதே போல இங்கும் இந்த மண்டபத்தில் யாழியையும் சிங்கத்தையும் சேவித்துக் கொள்கிறோம்.
இவர்கள் அனைவருக்கும் தலைவர் ஆஞ்சநேயர் தான். அவரை வணங்கி கொண்டோம். இத்திருக்கோயில் கட்டி சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலே ஆகின்றன. 1739 ஆண்டிலிருந்து 1763 வரை இங்கிருந்த மராட்டிய மன்னன் தஞ்சாவூரை பிரதாபசிம்ம மகாராஜா ஆண்டு வந்தார். அவர் மகாராஷ்டிர மன்னர். அந்த மன்னனுக்குத்தான் ஆசை ஏற்பட்டது, மன்னனான ராமனுக்கு இல்லை, சக்கரவர்த்தியான ராமனுக்கு ஓர் திருக்கோயில் எழுப்ப வேண்டும். அதற்காகத்தான் கோதண்டராம சுவாமி கையிலேயே கருங்கல் கோட்டையாக கட்டியுள்ளார். எந்த ஒரு நற்செயலை செய்யவும் ஆஞ்சநேயர் அருள் இருந்தால்தானே. இவரை வேண்டிக் கொண்டுதான் அரசன் கட்டி இருக்க வேண்டும். நாமும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் இந்த ஆஞ்சநேயரை வணங்கிக் கொண்டு இவர் அருளோடு ஈடுபடுவோம். இப்போது நாம் ஈடுபட போவது சீதா கல்யாணத்தில். அதற்கும் இவர் அருள் வேண்டும். இவர் வந்துதானே நடத்தி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் வரும், சீதா கல்யாணத்தும் போது ஆஞ்சநேயர் ஏது? அவர் எப்போதோ கிஷ்கிந்தையிலன்றோ வந்தார் என்று. எப்போதும் ஆஞ்சநேயர் உண்டு. இந்த உருவத்தில் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு உருவத்தில். ராமனை விட்டு ஆஞ்சநேயர் என்னைக்கானும் பிரிவரா? அவர் அருளோடு தொடங்குவோம். நாம் இருந்தது பாலகாண்டத்தில் 66வது சர்க்கத்தில். இந்த 2 குமாரர்களையும் உன்னிடத்தில் இருக்கும் சிறந்த சிவதனுசு சிவசாபத்தை பார்ப்பதற்காக அழைத்து வந்தேன் என்று விஸ்வாமித்திரர் கூறினார். உடனே அதனுடைய பழைய கதையை ஜனகன் எடுத்துரைத்தான். விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொள்கிறார். அது அழகான ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தாலே இந்த வில்லினுடைய வரலாற்றை கூறி மேலே 14வது ஸ்லோகத்தால் பூதலாதுத்திதா சாது வியவர்தத மமாத்மஜா வீரியசுல்கேதி மே கன்யா ஸ்தாபிதேயம் அயோனிஜா பூதலாதுத்திலாம் தாம் து வர்தமானாம் மமாத்மஜாம். எனக்கு வெகு நாளாக புத்திர பேர் இல்லை. விஸ்வாமித்திரரே, புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம்ங்கிறதுக்காக இந்த பூமியை உழுவதற்கு தொடங்கினேன். ஜனகன் கூறும் வரலாறு. ஏற்கனவே சீதைக்கு 3 திருநாமங்கள் பார்த்தோம். ஜானகி, மைதிலி, வைதேகி. சீதைங்கிற பெயர் எதற்காக ஏற்பட்டது? அதுதான் தாயார் தந்தை சூட்டிய பெயர். அந்த பெயர் ஏன் ஏற்பட்டதுங்கிற கதையைத்தான் ஜனகர் கூறுகிறார். நான் கலப்பையை வைத்து பூமியை உழுதேன். யஜ்ஞசாலையை முதலில் உழ வேண்டும். பிற்பாடுதான் ஹோமகுண்டங்களை அமைத்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். அதற்காக உழுதேனா? அப்போது கலப்பை நீண்ட கோடு போட்டது. அந்த கலப்பை கோட்டிலிருந்து உருவானாள் சீதை. கலப்பை இழுத்த கோட்டுக்கு சீதா என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். அந்த கோட்டிலிருந்தே உருவானபடியால், பூமியிலிருந்து உருவானபடியால் சீதா என்று அவளுக்கு பெயரிட்டு வளர்த்து வருகிறேன். இப்போது சீதைக்கு வயசு 6. அவளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கவில்லை. அதனால் தான் கவலைக்கடலில் ஆழ்ந்திருக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த சீதை மிக உயர்ந்தவள். இவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் இந்த சிவதனுசை யார் முறிக்கிறானோ, எடுத்து நாணேற்றுகிறானோ அவனுக்குத்தான் என் பெண்ணை கொடுப்பேன் என்று வரையறைத்து வைத்திருக்கிறேன். இதுவரை யாரும் வரவில்லை. மேலே கூறுகிறார், வரையாமாச ஆகத்திய ராஜானோ முனிபுங்கவ தேஷாம் வரயதாம் கன்யாம் சர்வேஷாம் பிருத்திவீக்ஷிதாம் மிதிலாமப்யுபாகம்ய வீரியம் ஜிக்ஞாசவஸ்ததா தேஷாம் ஜிக்ஞாசமானானாம் சைவந்தனுர் உபாகிருதம். என்னிடத்துல சிவதனுசு இருந்தது. நான் பறையறிவித்தேன். யார் இந்த வில்லை எடுத்து நாணேற்றுகிறார்களோ, வளைக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று ஸ்வயம்வரம் வைத்தேன். ஆனால் விஸ்வாமித்திரரே, எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள். இந்த வில்லை அசைக்க கூட அவர்களால் முடியவில்லை. பார்த்தார்கள் காட்சி பொருளாக. ஆனால் எடுக்கும் தைரியம் வரவில்லை. தைரியம் வரவில்லை என்று நான் பெண்ணை கொடுக்க மறுத்தேன். வில்லை எடுக்க மாட்டார்களாம், ஆனால் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். அனைத்து மன்னர்களும் கூடி இந்த மிதிலா தேசத்தை ஆக்கிரமித்தார்கள். நான் நொந்து போனேன். என் படையத்தனையும் அழிந்து போயிற்று. நல்ல வேளை, நான் எந்த தேவர்களை பூஜிக்கிறேனோ அவர்கள் எனக்கு பலம் கொடுத்து அவர்களே வந்து இந்த எதிர்த்து வந்த மன்னர்களையெல்லாம் ஓட்டி விட்டார்கள். நசேகுர் கிரகணே தஸ்ய தனுஷஸ்தோலனே பிவா ததஹ சம்வத்சரே பூர்ணே க்ஷயம் யாதானி சர்வசஹ சாதனானி முனிஸ்ரேஷ்ட ததோஹம் பிருஷதுக்கிதஹ ததோ தேவகணான் சர்வான் தபசாஹம் பிரசாதயன்.
அந்த தேவர்கள் தான் எனக்கு உதவி பண்ணி இந்த மன்னர்களை எல்லாம் ஓட்டி விட்டுட்டார்கள். அன்னியிலிருந்து நானும் இதை தூக்கும் வலிமை படைத்த ஒரு அரசிளங்குமரன் வருவனா, நம் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா என்று காத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வேளை இவ்விரு குமாரர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். நீர் என்ன செய்ய வேண்டுமோ சொல்லும் என்று சொல்லி தான் உரைய முடித்தான் ஜனகன். சுதாம் அயோனிஜாம் சீதாம் தத்யாம் தாசரதேரகம் யத்யஸ்ய தனுஷோ ராமஹ குர்யாத் ஆரோபணம் முனே. முனிவரே, இந்த தனுஷை மட்டும் ராமன் நாணேற்றி விட்டானால் அப்போது அவனுக்கே என் பெண் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். அந்த சர்க்கம் முடிந்தது. அடுத்து இப்போது நாம் 67வது சர்க்கத்தை அடைகிறோம். இந்த சர்க்கத்தில் தான் வில் முறிக்கப்படுகிறது. ஆச்சரியமான சரித்திரம். புன்னை நல்லூரில் இருந்து கொண்டு ராமன் வில்லை முறிக்கும் சரித்திரம் கேட்க போகிறோம். ஜனகஸ்ய வசஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனிகி தனுர்தர்ஷய ராமாய இதிஹோவாச்ச பார்த்திவம். விஸ்வாமித்திரர் பார்த்திவனான அரசன் ஜனகனை பார்த்து, மிகுந்த பண்டிதன் யாக்ஞவல்யர், சுகாச்சாரியர், இது போன்ற பெருத்த மகான்களிடத்திலே காலக்ஷேபம் செய்தவர், ஜனகனுக்குரிய மரியாதை கொடுத்து விஸ்வாமித்திரர் கூறினார், இந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்து வில்லை காட்டு. அதென்ன வில்? சட்டென்று ஒருத்தர் தூக்கி கொண்டு வந்து வைத்து விட முடியுமா? 8 சக்கரங்கள் பூட்டப்பட்ட பெருத்த மஞ்சூஷா, வில்லுக்கென்னு இருக்கக்கூடிய ஒரு வண்டி, 8 சக்கரங்கள், 5000 வீரர்கள், ஒருவர் இருவர் அல்ல, 5000 வீரர்கள் தள்ள 8 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனத்தில் எடுத்து வந்தான். ஜனகேன சமாதிஷ்டாக சச்சிவாக பிராவிஷன்புரம் தத்தனுப் புரதः கிருத்வா நிர்ஜக்முர் அமுதௌதஜः நிருணாம் சதானி பஞ்சாசத் ஆயதனானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்டசக்கராம் தாம் சமூகுஸ்தே கதஞ்சன. நல்ல மக்கள், வீரர்கள், உடல் வலிமை படைத்தவர்கள் 5000 பேர் இவர்கள் வண்டியில் வைத்து நகர்த்தி கொண்டு வந்தார்கள். தாம் ஆதாய சுமஞ்சூஷாம் ஆயசீம் யத்ர தத்தனு இதம் தனுர்வரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜிபகி. இதோ பாருங்கள் விஸ்வாமித்திரரே, இதுதான் அந்த சிறந்த வில், பல ராஜாக்கள் பூஜித்த வில், பல அரசர்களால தொட்டு கூட பார்க்க முடியாத வில். நைதத் சுரகணா சர்வே சாசுரா நசராட்சசாக கந்தர்வ யக்ஷ பிரவராக ச கிண்ணர மகோரகாக. கிண்ணறர்கள், பெருப்பெருத்த உரகங்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் யாரும் இதை பார்ப்பதற்கு கூட இயலவில்லை. விஸ்வாமித்ரஹா சராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பாஷிதம். இப்படி ஜனகன் வில்லின் அருமை பெருமைகளை கூற உடனே அர்த்த புஷ்டியோடு பொருள் கலந்த பார்வையோடு விஸ்வாமித்திரர் ராமனை பார்க்கிறார். ராமா, நீ பார், எவ்வளவு தூரம் இந்த வில்லின் பெருமை பேசுகிறார் பார்த்தாயா? இனிமேல் இவரை பேச விடுவது கூடாது. உனக்கு இருக்கும் பெருமை, வில்லுக்கு இருக்கும் பெருமை, இந்த ரெண்டுத்துக்குள் எது என்று முடிவெடுத்து விடுவோம் என்று நோக்கினார். வாயைத் திறந்து பேசவல்ல விஸ்வாமித்திரர் வேறு வார்த்தை கூறுகிறார். வத்சராம தனுப் பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். ஹே ராகவ, வத்ச குழந்தாய், எழுந்திருந்து போ, வில்லை பார், வில்லை பார். இவ்வளவுதான் ஆணையிட்டார் விஸ்வாமித்திரர். நம் வீட்டு குழந்தையாக இருந்தால் வில்லை பார்த்து விட்டு திரும்பி வரும். ஆனால் அது சக்கரவர்த்தி திருமகன் அல்லவா? ஆகையால் வில்லை பார் என்னால் எடுத்து பார் என்று பொருள்னு ராமனுக்கு தெரியாதா? அப்ப உள்ளத்தில் எந்த கருத்தோட விஸ்வாமித்திரர் பேசுகிறார் என்று ராமன் புரிந்து கொண்டான். மகர்ஷேத் வச்சனாத் ராமஹ யத்ர திஷ்டதி தத்தனு மஞ்சூஷாம் தாம் அபாவிருத்திய திருஷ்டுவா தனுரதாப்ரவீத். ராமன் இங்கிருந்து அங்கிருக்கும் இடத்தை பார்த்தான். அங்குதான் கட்டிலில் வில் வைக்கப்பட்டிருக்கிறது. தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கிறான். வீர நடை போட்டு போய் சிங்கத்தை போலே, புலியைப் போலே, ஆணையைப் போலே, சிறந்த காளையைப் போல நடந்து வில்லுக்கருகிலே செல்கிறான். மக்கள் அனைவரும் பதறினார்கள். இது நடக்குமா? இந்த ராமன் வில்லை முறித்து விட போகிறானா என்று தன்னை கண் இமைக்க கூட மறந்து, எமச்சூட்டா கண்ணன் வில்லை ஏத்துறதை பார்க்க முடியாது என்று கண் ரப்பையை தள்ளி பிடித்து கொண்டு இமைக்காமல் மக்கள் அத்தனையும் காத்திருந்தார்கள். நாமும் வில் முறித்து ராமன் என்ன செய்கிறான்னு பார்க்க இனி கண்ணிமைக்காமல் அடுத்த நாள் வரை காத்திருப்போம்.